சுந்தரம் தொடர்ந்து பொன்னிய குறை சொல்லிட்டு இருக்காரு. பொன்னியால தான் இவ்ளோ பிரச்சனை வந்தது. இவ பண்ண ஒரு வேலைக்காக அத்தை சாப்பிடாம இருக்காங்க. அவங்க மயக்கடிச்சு விழுந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. இவ இருக்கிற வரைக்கும் இங்க நிம்மதியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்து எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. உடனே பொன்னி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்க? தொடர்ந்து என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எந்த தப்புமே செய்யல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாரி இன்னொரு விஷயம், இவங்க யாரையும் நான் சாப்பிட வேணாம் சொல்லவே சொல்லல. அவங்க சாப்பிடாம இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் நீ சாப்பிடாதால தான் அவங்க சாப்பிடாம இருக்காங்க. நான் அதான் சொல்லிட்டேன்ல இந்த வீட்ல நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க சாப்பிடாம இருந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அத்தைக்கு இப்படி நடந்தது எனக்கு மன வருத்தம் தான். ஆனா இருந்தாலும் நீங்க பேசுறது இருக்கு பாருங்க, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னோன அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியுங்க. நீங்க என்னென்ன பேச முடியுமோ அவ்வளவும் பேசுங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். நான் எந்த தப்புமே செய்யல. தப்பு செஞ்சேன்னு மறுபடியும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு பார்த்தீங்களா அத்தைக்கு இப்படி ஆயிருக்கு. அதை கொஞ்சம் கூட அவள் மனசில் இருக்கா? அவளை பற்றி இப்போவாது தெரிஞ்சுக்குங்க அத்தை எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அப்படின்னோடனே, எனக்கு தான் தெரியுமே மாப்பிள்ள அவள் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு. இவங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இவங்க தான் வம்படியாக சாப்பிடாம இருக்காங்க. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? சொன்னால் கேளுங்கம்மா சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. இங்கே பாருடா, நீ சாப்பிட்டா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். இல்லைன்னா எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு என்ன வந்தது? உன் பொண்டாட்டிக்காக நீ சாப்பிடாம இருக்க. என் பிள்ளைக்காக நான் சாப்பிடாம இருக்கேன். நான் இப்படியே இருந்து போய் சேர்றேன். உங்களுக்குலாம் நிம்மதி தானே அப்படின்னோடனே, ஜெயா ஏன் ஜெயா இப்படிலாம் பண்ணுற? சொன்னால் கேளு ஜெயா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நான் எதுவும் பேசுறதுக்கும் இல்லை அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து இங்கே ஜெயாவோட நிலைமையை பார்த்துட்டு உடனே சந்திரசேகர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு பொன்னிக்கிட்ட கேட்குறாரு. பொன்னி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னோடனே, சொல்லுங்க மாமா அப்படின்றாங்க. பொன்னி ப்ளீஸ் பொன்னி, நீ சாப்பிட்டா மட்டும்தான் இங்கே சக்தி சாப்பிடுவான். சக்தி சாப்பிட்டா தான் அவள் சாப்பிடுவா. அவளோட நிலைமையை பார்த்தல, மயக்கடிச்சு விழுந்துட்டா. அவளுக்கு ஏதாவது ஒன்றா நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேம்மா. இந்த மாமாக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சின்னா கொஞ்சம் இறக்கம் காட்டுமா ப்ளீஸ்மா, தயவுசெய்து சாப்பிடுமா. இப்போ என்னம்மாம்மா உங்களுக்கு அத்தை சாப்பிட்ணும் அவ்வளோதானே? ஆமாம்மா, அத்தையை சாப்பிட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ சொன்னால் மட்டும் அவள் சாப்பிட்ருவாளம்மா, நான் ஏன் சொல்ல போகிறேன்? சொல்கிறவங்க சொன்னால் கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் மாமா, நான் இந்த குடும்பத்து மருமகளாக இதை பண்ணலை. உங்ககிட்ட எனக்கு எப்போவுமே உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமே கிடையாது. ஏன்னா நீங்கள் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஆளுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சந்திரசேகர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. எங்கள் சக்தி கிட்ட போய் பேசுகிறாங்க. நம்ம பொன்னி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. சொல்லு பொன்னி, நான் காத்துட்ருக்கேன் பொன்னி, நீ எப்போ பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி பரிதவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? சொல்லு பொன்னி அப்படின்றாரு. உங்ககிட்ட நான் வேறு எதுவும் பேச வரல, அத்தை விஷயமாக தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. என்ன சொல்கிற பொன்னி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நான் சாப்பிடாதது வேறு விஷயம். நான் சாப்பிட்றதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டில் என்னால் சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டேன்னா அந்த நிமிஷமே நான் இந்த உலகத்தை வீட்டுக்கு போன மாதிரி தான் அப்படின்னோடனே, ஏன் பொன்னி இப்படிலாம் பேசுகிற அப்படின்றாரு. வேறு என்ன பேசுகிறது? உங்கள் அம்மா ஏதாவது நான் ஆகணும், உங்கள் அம்மாவுக்கு அந்த படியும் என் மேலே விழணும் தானே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். ஏன் பொன்னி அப்படிலாம் நினைக்கிறேன்? நான் அப்படிலாம் நினைப்பேனா பொன்னி? நீங்கள் அப்படி நினைக்கிறதால தாங்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படி நினைக்கலன்னா உங்கள் அம்மாவை சாப்பிட வைங்க. உங்கள் அம்மாவை சாப்பிட இப்போ வைக்கணும் எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்தி என்னையும் நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. மேலும் என்ன ரணவேதனை ஆக்காதீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அத்தை சாப்பிட்ணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செய்து இந்த விஷயத்தையாவது கொஞ்சம் எனக்காக பண்ண பாருங்கள் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு என்ன பண்ணுன்னு சக்தி தவிக்கிறாரு. அடுத்து நேராக சாப்பாடு போட்டுட்டு நேராக அவங்க அம்மா கிட்டே போகிறாரு. அவங்க அம்மா பெட்ரூமுக்கு போயிட்டு, அம்மா ப்ளீஸ்மா சாப்பிடுமா அப்படின்றாரு. ஏன்டா நான் சாப்பிட்ணும்? நீ சாப்பிடல, நான் ஏன் சாப்பிட்ணும் அப்படின்னு. சரிம்மா இப்போ என்ன நான் சாப்பிட்ணும் அவ்வளோதானே? சரிம்மா நானும் சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அவங்க அம்மா கூட்டுறாரு. நிஜமாவாடா அப்படின்றாங்க. ஆமாம்மா அப்படின்னோடனே, சரிடா முதல்ல நீ சாப்பிடு, அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னோடனே, சரிம்மா இப்போ என்ன நான் சாப்பிட்ணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு வாயில் எடுத்து வைக்கிறாரு. அவரால் தாங்கிக்க முடியல, அழுகையாக வருது. வேறு வழி இல்லாமல் வாயில் எடுத்து வைக்கிறாரு. இந்தாம்மா நீயும் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டுறாரு. சரி நான் ஒரு வாய் நீ ஒரு வாய் சரியா அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னோடனே அவர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் ஊட்டுறாரு. அவங்களுக்கு ஃபுல்லாக ஊட்டி விடுறாரு. சரிம்மா எனக்கு போதும்டா சக்தி, நீ சாப்பிட்ரு, எனக்கும் போதுமா அப்படின்னா. சரிடா மாத்திரை போடணும்லம்மா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எடுத்து கொடுத்து படுக்க வைக்கிறாருமா. அமைதியாக படுத்துக்குங்கம்மா, எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு போகிறாரு. இங்கே சந்தோஷப்படுற சந்திரசேகர்